இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி பன்னீர் பரோட்டா. இதை எப்படி செய்கிறதுங்கன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன்னா மைதா எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். நான் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா. இதில் வந்து 5 பரோட்டா அளவுக்கு வந்துச்சு. அது நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு அதுக்கப்புறம் 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு சரியாக வரலை, இருந்தாலும் சரி நம்ம பிச்சு போட்டு தானே செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு நார்மலாகவே நான் ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். அப்படியே எடுத்து 5 பரோட்டாவுமே அப்படியே கொஞ்சமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி வரும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது பரோட்டா. அண்ட் பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பன்னீரில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரு ஏலக்காய்லாம் போட்டு சீரகம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா தாளிச்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேன். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும்னு சொல்லிவிட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான், வீட்டில் அரைச்சது. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பிரியாணி மசாலா ஒரு 2 குட்டி ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டேன். எண்ணெயிலேயே வதங்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மழை சாரல் மாதிரி கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கிட்டு தக்காளியுமே நான் போட்டுக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை வந்து முழுசாக போடாமல் நம்ம பிச்சு பிச்சு கூட போடலாம். அந்த முட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட போடலாம். நல்லா டேஸ்ட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை வந்து அதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் அப்படியே எடுத்து மேலே தூவி விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.